கேரளா திரைத்துறையில் இருக்கிறவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் திரையுலகத்திலிருந்து யாருமே இதை பற்றி பேசவே இல்லைங்களே. கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைச்சு வந்து அங்கே உள்ள பாலியல் துன்புறுத்தல் நடிகர்கள், திரைத்துறையில் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் இருக்கா? தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன்ன்றது அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க முதல்ல. அவங்க வந்து வெளி உலகத்தை வந்து சொல்லலை. நடிகைகள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இல்லை சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். 20% தான் வந்து they are மேக்கிங் இட். அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 80% வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆஃபீஸில் நிறைய அலுவலகத்தில் நிறைய இயக்குநர்கள் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அது மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து அவங்க சுதாரிக்கணும். அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போகிறாங்க, அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக சொல்கிறாங்களா, அவங்க உண்மையிலே படம் எடுக்கிறாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரித்து இப்போ செயல்படணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று பண்ணுறோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பாக நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போது நடிகர் சங்கம் என்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலைகள். ஒரு கேள்வினா, இப்போ கேரளாவில் இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளாவில் இந்த மாதிரி இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ தெரிய வந்திருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னென்ன? இல்லை, அப்யூஸ்னா என்ன நடந்தது எனக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியாக வாய்ப்புகளுக்காக வந்து நடிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது அங்கே உள்ள திரைத்துறையில் பெரிய குற்றச்சாட்டாக ஹேமா நடிகர்கள்லாம் அதில் வந்து இது பண்ணி அம்மாங்கிற ஒரு நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அது நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெண்மணியை மதிக்காமல் ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இது அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒன்றுமே இல்லை. யாரோ ஒருத்தர் இல்லை, முகேஷ் உட்பட ஜெயசூர்யா உட்பட அவங்க மேலே இன்னைக்கு காலையில் எஃப்ஐஆர் பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சி. இல்லை, நீங்கள் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே தான் போகணும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழித்து நீங்கள் வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்டனை வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்குது. அந்த தண்டனை இருக்குது அவங்களுக்கு. தமிழகத்தில் இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்போ வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லலை. அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிறது மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதில்லை. தமிழ் துறையில் இருக்கா? இல்லை, நான் அதான் சொல்கிறேனே, இப்போது மேலோட்டமாக வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ காலகாலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனால் நான் அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து சுதாரிக்கணும். சுதாரித்து சூதானமாக ஒருத்த வந்து கூப்பிட்றான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அவனை வந்து என்னை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பாக வரணும். தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து
நடிகர் சங்க சார்பா அதை நிவர்த்தி பண்றதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ நம்ம வந்து எப்படி இல்லை எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன போலீஸா சூழல் நாங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? செயல்படும் போது சங்கமாக செயல்படும் போது சங்கத்தில் வந்து இந்த மாதிரி என்னை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா